யாரும் அறியாத ரகசியம். அனுமனுக்கு ஒரு பிள்ளையா? ராமாயணத்தில் அனுமன் ஒரு பிரம்மச்சாரி என்றும் திருமணம் கூட செய்து கொள்ளாதவர் என்றும் நாமெல்லாம் நம்பிக்கையுடன் வளர்ந்தோம். ஆனால் ஒரு புராணத்தில் சொல்லப்படுவது அனுமனுக்கு ஒரு மகனும் இருக்கிறான், மகரத்வஜன். மகரத்வஜன் பிறந்த கதை. ராமர் இராவணனை வீழ்த்தி சீதை தேவியுடன் திரும்பி வரும்போது அனுமன் அவர்கள் சேவையிலிருந்து சோர்ந்தபடி அந்தரத்தில் நீராட சென்றார். அவர் நீரில் ஆழ்ந்து பரம ஆனந்தத்தில் இருந்தபோது அவருடைய சொர்ண துளிகள், ஸ்வெட் டிராப்லெட்ஸ், மகரா எனும் ஜலஜீவியால் மீனமா மகரா போல விழுங்கப்பட்டது. அதனால் அந்த ஜலஜீவம் கர்ப்பமாகி அதிலிருந்து பிறந்தவன்தான் மகரத்வஜன். ஒரு அதிசயமான மனிதவாணர் மீன கலவையாக இருந்தான். மகரத்வஜன் வளர்ச்சி. இவர் ஒரு மிகுந்த வீரன். அவர் மகர நாட்டின் காவலராக அனுமனுக்கு தெரியாமலேயே வளர்க்கப்பட்டார். அவர் பல ஆண்டுகளாக யார் தந்தை என்று அறியாமல் தான் இருந்தார். தந்தை மகன் சந்திப்பு, எதிர்பாராத சந்திப்பு. ஒரு நாள் ராமருக்காக அனுமன் ஒரு கடல் நகரத்தை வெல்லச் சென்று கொண்டிருந்தார். அந்த நகரத்துக்கு காப்பாளியாக இருந்தவர் மகரத்வஜன். இருவரும் எதிரில் சந்திக்கிறார்கள், வெறும் கண்களால். அனுமன்: யார் நீ? நம் ராம பகவானுக்கு எதிராக நின்றையா? மகரத்வஜன்: நான் என் நாட்டையும் எனது கடமையையும் காப்பாற்றுகிறேன். ஆகவே அப்பா மகன் தெரியாமலேயே போராட ஆரம்பிக்கிறார்கள். உண்மை வெளிவருகிறது. அந்த சண்டையில் அனுமனுக்கு மகரத்வஜன் சில அசாதாரண சக்திகளை காட்டுகிறார். அனுமன் அதிசயப்பட்டு கேட்டார், இவனுடைய சக்தி என் மாதிரியே இருக்கு. பின்னர் அந்த மகர நாட்டின் பெரிய சாகா முனிவர் வருகிறார். அவர்தான் இந்த ரகசியத்தை சொல்கிறார். இவன்தான் உங்கள் மகன் மகரத்வஜன். அந்த நிமிஷம் கனிவும் கண்ணீரும். அனுமனின் கண்களில் கண்ணீர். மகரத்வஜன் தந்தையை அறிந்து நெகிழ்கிறான். இருவரும் வீரம் மட்டுமல்ல, உயிரின் இணைப்பையும் உணர்கிறார்கள். ஆனந்தமான முடிவு. ராமர் வரும்போது இருவரையும் ஆசீர்வதிக்கிறார். மகரத்வஜன் அனுமனுடன் சேர்ந்து பின்னர் ராமருக்கு சேவையாற்றுகிறார். அவர் வீரராகவும் புத்திசாலியாகவும் புகழ் பெறுகிறார்.